லாரா டவுன்லோட் போடாதீடா. நீங்க டவுன்லோட் பண்ணாத சொல்லிட்டு நீ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிய. சொல்லாதா அந்த ஆள் பையனா ஆல்பா ஏதோ ஒன்று கல்காரியா கலாரியா அதெல்லாம் அது குள்ளநரிடா. அது எங்க மேப்படா குள்ளநரியா ரைட்டு. குள்ளநரினாலே சரி நாங்கெல்லாம் ட்ரெயின்ல இருங்க. ட்ரெயின்ல ரன்னிங்ல ட்ரைனிங் இருங்க. ட்ரெயின் மூவே ஆகலடா மூதேவி. ஆமா ஏன் மூவ் ஆகல? ஏறி ஓட்டு போ. மூவ் ஆகுது 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 ஆகுது. எனிமி டீம்லாம் வந்து இன்னொன்று ட்ரெயின்ல இருந்து நம்ம ட்ரெயினுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்த பின்னால சுத்திட்டு போயிட்டு இருக்கான். ஒருத்த செடி போட்டு வந்துட்டாங்க. விளாடும் போது விளாடணும், கமெண்ட்ரி பண்ணக்கூடாது. காப்பாத்து. ஆனா எனக்கு ஜேடி பேசுற மட்டும் ஏதோ கக்கூஸ்ல இருந்து பேசுற மாதிரி கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். மண்டையா மியூட் போட்டுறா. விஜயமிகா மாமா காப்பாத்துங்க. ஐயோ அடிச்சிட்டாங்க. நானே போறது ஓடிட்டு இருக்கேன். அவன் கூட என்ன ஓடி பிடிச்சலான்னு இருக்கீங்க. ஐயோ பிஸ்டல் வச்சு சுடியா. பிஸ்டல் எதுக்கே வச்சிருக்கேன். முடியாது முடியாது. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. உட்காந்து இருந்தீங்க. 15 குத்து தான் விழுந்துருக்கு. 15 குத்து இல்ல 15 டேமேஜ். ஏதோ ஒண்ணு. ஏய் ஜேடி கக்கூஸ்ல இருந்து உட்காந்து பேசாத. ஒழுங்கா ஃப்ரீயா வெளியே வந்து பேசு. இப்ப வாய்க்குள்ள என்ன அங்கிள் மதிய ஏதோ திணிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணு மைக்ல காத்தடிக்கிற, இல்லனா வந்து பேசுறதே கேட்க மாட்டேங்குது. எதுக்குதான் நீ பேசுற? மியூட் போடணும்னு நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நீங்க எல்லாம் கோவப்படுவீங்க. சொல்லுங்க. சேடியும் வாட்டர் மிலன் ஸ்டாரும் ஒண்ணு. ஏன் 4 ஸ்டார் வேஸ்ட். கவரமாமே அப்புறம்டா அண்ணா ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் விடக்கூடாது. இதுக்கு எதுக்கு நான் வந்து உங்களுக்கு திட்ட போறேன், கோவப்பட போறேன்? கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. செடியை டாப்ரேட் பண்ற செடி நீதான் கெடுக்கிற. அப்படி சொன்ன அவன் ஒரு தற்கொலைன்னு உனக்கு லேட்டா தான் தெரிய வரும். எனக்கு வந்து நீங்க வந்து ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்தீங்களா, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நான் பழக தான் தெரியும் அவன் தற்கொலையா இல்லைன்னா. ட்ரைனிங்கே ஒரு வார்த்தை வந்துச்சு, அது போட்டா வந்து நீ போன மேட்ச் அந்த ஒரு கில் எடுத்தாலும் ஒண்ணுதான், எடுக்கலைனாலும் ஒண்ணுதான்டா. இவன் மேட்சை முடிச்சு அடுத்த மேட்சே வந்தாச்சு. இவன் போன மேட்ச்ல கில் அடிச்சதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானா? செத்தான். இங்கதான் இருக்கீங்க, சுட்டு காட்டிட்டு நான் கிளம்பிடுறேன். டேமேஜ். நான் டவுன், எனிமி டவுனிங்க. இங்க ஒரு தேவையில்லாத வேலை நடந்து போச்சு. போய் மீன் அவட்ட செத்த பத்தியா? பரவாயில்ல, நானாவது பரவாயில்ல, நீ போய் செத்த. அமைதியா இருக்கப்பா, விளாடட்டும். சரி நாங்க அமைதியா இருக்கும். இந்த மேட்ச் மட்டும் நீ ஏஸ் அடிச்சுட்டா நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஏசா அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட தான் அடிப்பான். அது முதல்ல முடிஞ்சிட்டு அன்னைக்கு ஒரு நாள் 3வது ரவுண்ட் அடிச்சு கொடுத்தேன். எல்லாம் அப்படியே தோத்து வெளியே அது எல்லாம் அழுத்தி டேமேஜ் கொடுத்துருப்பாங்க. வாய்ப்பு இல்லையே. எனக்கு எதுவும் அந்த மாதிரி நடந்த மாதிரி ஞாபகம் இல்லை. உனக்கு இருக்க சச்சின்? அவன் ஏதோ தூக்கத்துல கனவு இருக்குன்ற நினைக்கிறேன். எனிமி கிரேனேட் தூக்கி போடுறாங்க, அந்த இடத்துல போய் சச்சின் டேமேஜ் வாங்க போறான் பாரு. ஏடி செத்துருச்சு. ஒருத்தன் தான் லைஃப் காப்பாத்துறான். அப்புறம் சும்மா சொன்னீங்க அவங்க பாட்டு போல உங்ககிட்ட அடிவாட்டேன். போன ரவுண்டு காதல வாங்கினா இருக்கா? நீங்களும் தான் வாங்கிடுங்க.
ஏதோ கான்சென்ட்ரேஷனு அடிக்க போறேன் பேச மாட்டேன். நீங்க பேசாம இருக்கேன்னு தானே சொல்லுங்க. ஆனா நீங்க பேசிட்டே இருந்தீங்க. சரிடா நான் பேசவே இல்லடா. சரி நான் மியூட் போட்டேன்ப்பா இந்த மேட்ச். நானும் விட்டு போட்டேன். மியூட் போட்டாச்சு, அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். எனக்கு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசாம இருந்ததுக்கு ஒரு கில் அடிச்சிருக்கேன். ஏன் பேசாம இருந்தது இது இப்ப அடிச்சானால போன ரவுண்ட் அடிச்சானா அது வாசிக்கல. இந்த ரவுண்ட் அந்த ரவுண்ட் அது வாசிக்கல. சத்தியமா அது வாசிக்கலடா. சச்சின் அழுத்துறாரு, நான் அழுத்துறேன், நீ வந்து அழுத்திட்டு போற. அப்புறம் 3 பேர் தான் அழுத்தணும். அதுதான் உனக்கு வந்துச்சு. இப்போ அது என்னது பேசுங்க, நீங்க தான் தைரியமா நினைச்சே. தூக்கி போறாங்க. தேடி செத்தான். ஐயோ தப்பு பண்ணிட்டேன். சொல்லிட்டாருப்பா மிஸ்டர் பர்ஃபெக்ட் பிளேயர். கரெக்டா கீழே வந்துட்டான். அவன் இடத்துக்குள்ள போய் இந்த செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ப்ரோ எனக்கு ஹீல் பண்ணிருக்க பைத்தியமே. சச்சின் ப்ரோ அங்க இருக்கான். அவன எனக்கு ஏன்டா ஹீல் பண்ணிருக்க ஜேடி? அடிச்சிருக்கேன். ஏண்டா அந்த கேரக்டரை மாத்தி தோணடா. எனிமி அடிக்காம கூட இல்ல நாங்க வந்தோம்னா எங்களுக்கு ஹீல் பண்ணிருப்படா பைத்தியமே. அது நல்லா இருக்கு சிக்கனாரு. நல்லா ஒரு செகண்ட்ல யூஸ் பண்ணனும்டா. யூஸ் பண்ணா கூட பரவாயில்லடா. எதுக்குடா வச்சிருக்க நீனு? அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல. எனக்கு புரியல. நீ அதை யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எப்பமா யூஸ் பண்ணிருக்கலாம் அந்த கேரக்டர். பண்ணுவான். என்னைக்காவது நான் டவுனா இருக்கும்போது அவனே அதை மறந்துடுவான். என்னை சுடுறான்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும். அம்மா ஏன் என்னைய சுட சொல்றாரு. இது வரைக்கும் என் மேல அதை யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. எனிமி சுடும் போதுல குறுக்கானதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வரும். எனக்கு பரவாயில்லைங்க. இவன் சுடுவான் 5 எனக்கு ஹெச்பி ஏறிட்டு இருக்குமா. நான் பாப்பேன் என்னடா இதுன்ட்டு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஊக்காங்க மட்டும் தான் ஞாபகம் வருது. அவனை மட்டும் தேவையில்லாத 2 பேர் அடிக்கிறாங்க, 3 பேர் அடிக்கிறாங்க. நான் ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன். இங்க வாங்க, நான் செட் இடத்துல தான் இருக்கேன். 3 பேர். யோ சச்சினுக்கு பேக்கப் கொடுங்க போங்கயா. சச்சின் ஏரியா நீனு. நாளைக்கு வர பிடிக்கல. ஏர் ப்ரோ பின்னாடி தான் இருக்கான். ஒரு ஆளா எனக்கு தெரிஞ்சு டவுன் ஆகிட்டாங்க. போடா அடிக்காம உட்காந்து நீ க்ளோவால சுத்திட்டு இருக்கீனா அவர் அடிக்காம என்ன பண்ணுவாரு? நீ யாருமே இல்லாத இடத்துக்கு அவன் ரிவைவ் பண்ண விட்டியா அதுக்கப்புறம் தான் அடிப்பாங்க. ஒரே ஒருத்தன் பாட்டு தான். அவன் பாட்டு தான் முடிச்சாங்க. ஓ அவங்க ஜெயிச்சிட்டாங்களா மேட்ச்? இது எப்ப நடந்துச்சு? ஐயோ பாத்தீங்களா புதுசா கோல்ட் ராயல் விட்டுருக்கிறத? வந்துருச்சா? இரு நான் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸ்டார்ட் பண்ண செருப்பாங்க இல்லையா? இதே ட்ரெஸ்ஸை பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அது கூட வந்து பாருங்க. இல்ல இதே ட்ரெஸ் தானே? இல்லையா வேற ட்ரெஸ்? ஆமாடா. சரி ஸ்பின்ன போட்டு வருவோம். கார்டு கிடக்கு கொடுக்கணும். அட்ரஸ் கொடுத்துட்டாங்கப்பா.
போன மேட்ச் நல்லா சொல்லு யோசிச்சு நான் நல்லா ஏதாவது சொல்லு. பேசினதுனாலதான் நீ அடிக்கல இதாவது சொல்லுவீங்க நல்ல பாயிண்ட் வரட்டும் எதுவும் பேச விரும்பல பரவாயில்ல பேசுறா விரும்பல. Let's go guys, start करो. ரெடி கொடுத்தா பண்ணுவேன். பண்ணு சரி அழுவாத கலாய்க்க மாட்டேன் இது எனக்கு புரியாது. இங்க இப்ப கண்ணீரஞ்சல் நல்லா ஏதோ ஒரு மேட்ச் எப்படி போட்டு பேசுவீங்களே அங்கிள். இந்த மாதிரி ஒரு எல்லா மேட்சும் வர்ற மாதிரி சொந்தமா ஓசிகள் எடுக்காம ஒரு மேட்ச் வாடா ஒரு வாட்டி 10 கிலோ இருக்கு அதெல்லாம் மறந்துட்டேன். Friends நம்ம எத்தனை மணி வரைக்கும் விளையாடுவோம் friends? ஓட்டிக்கிறாங்க. சார்ஜ் நான் இப்படிதான் சோறுன்னு எங்க வீட்டுல கூப்பிடுற வரையும் நான் லைவ் போடலாம்னு பார்த்தேன் 2 மணிக்கு நீங்க வந்துட்டீங்க. சோறு தான் முக்கியம். ஏன் எங்களை விட்டு லைவ் போட மாட்டீங்களா? சாயங்காலம் எனக்கு வேலை இருக்குங்க, இன்டர்ன்ஷிப்னு ஒன்று படிக்கிறேன், அதை போடணும். இன்டர்ன்ஷிப் படிக்க கூடாது. நைட் லைவ் போடு. நைட்டு 8 மணிக்கு போட்டால் எவனும் வர மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா மட்டும் வந்துடுவாங்க. கரெக்டாக 6 மணிக்கு வராங்க, எனக்கு 6 மணிக்கு தான் கிளாஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் கேவலமா செத்துட்டான். யாரு ஃப்ரெண்ட்ஸ் அது? அதே மாதிரி அவருக்கு அதே மாதிரி நீங்க அடி வாங்காம பேர போறீங்க. அவர் ஓடிட்டாரு. அடிக்கலாம் பின்னாடியே வரான். அவங்க பின்னாலாம் இல்ல, எங்க கிட்ட தான் 2 பேர் இருக்காங்க. நீங்க எங்க பின்னால வரான்ட்டு தரமான செடி நோட்டு சந்தோஷமா இருக்கு. செடி நோட்டு இருப்பே வரல, கஷ்டம் தெரியுதா? அப்படியே பண்றதால முதல் வேலையே. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை ஸ்பெக்டேட் பண்ணி விளையாட வரான் ஃப்ரெண்ட்ஸ். 5 பேர் வர 5 பேர் போடுற மாதிரி இருக்கான்னு கேட்டு வாங்குவாங்க. எனக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ் முடியல என்ன பண்றதுன்ட்டு. ரூம் ஆச்சு போறேன். ஓ வந்தத கட்ட போறியா? சரி 5 மாசம் நம்ம 4 பேர். எம்பிபி ஸ்கின் முடிஞ்சா? ஐயா போடு அவ்வளவுதான். இன்னும் அடிக்கவேன்றாரு. அதே ஒரு டவுன் அது இருந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நான் ஒரு டவுன் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னைய காப்பாத்தலாம். ஓ சச்சின் எல்லாரும் ஸ்கில் கிரியேட் பண்ணி தரேன். நன்றி வச்சுக்கோங்க. இல்ல இதுக்கப்புறம் வந்து டேமேஜ் எடுக்கல, இது கில் எடுக்கலன்னா என்னன்னு கேட்போம்ல, அது சொல்லிடுவார். நான் உங்களுக்கு வந்து கில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா மேட்சும் நானே அடிச்சு நானே கில் எடுக்க முடியுமாடா? ஒரு மேட்ச் நீங்க தானே அடிச்சு. எனக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து எனக்கு வேணும் கைஸ். யாராவது எனக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங் வந்து இருந்துச்சுன்னு நான்லாம் இந்த நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் 2 hours கோர்ஸ் எடுக்கிறேன். ஐயோ அந்த காசு இல்லைந்தாங்க சுத்திக்கிட்டு. சரி நீங்க நான் வந்து தக் லைஃப் போனதை வந்து ஒரு இதா எடுத்தேன் கைஸ். அது என்ன சொல்றது, இனிமே படத்துக்கே போக கூடாது. வீடியோவா எடுத்திருக்கேன். தக் லைஃப் படம் ஃபுல்லா எடுக்கல. நம்ம இப்ப எதுக்கு சர்வை பண்ணிருக்கோம்? ஆனா நீ இருக்க போற குப்பை படத்தை பார்த்து அடிக்க போன நீங்க நீ இல்லடா ஆட்டடா வாங்கிட்டு இருக்கேன். முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோவால் போட்டு காப்பாத்து மேன். ஓ அவன் ரிவே ஆகிட்டு இருக்கான்டா. அடிச்சிட்டாங்க என்னைய. அந்த புள்ளையே அடிங்க, யாருமே அடிக்க மாட்டேங்கிறீங்க. சரி காப்பாத்துறான். இல்ல வேணாம் மூட்டடி மேன். சச்சின் பாஞ்சு வந்து காப்பாத்துறாரு. நீங்களும் இருக்கீங்களே கேம்ல ஒரு ஆள் அப்படி இருந்தா போதும். நீ ஆடு. என்ன வேணும்? இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் போட்டாச்சு இது வேணும் இது வேணும்.
டேய் என்னடா எல்லாருக்கும் அந்த தான் வாங்கி கொடுக்குறேன். எனக்குன்ட்டு நான் வாங்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய்விகா நீங்க தனியா போறீங்க. தெரியுது நீங்க ஓகே ஆடுங்க. நேரா ஒரு கவர் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். நான் செத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இங்க இருடா கவரா ஏட்ல பவர் போட்டு போன தேவலாம போய் சாப்பிடு. ஏய் வாங்க நான் கவர் பேக் போங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்து வச்சு ஐயோ ரிவைவ் பண்ணிருக்கான்டா இங்க ஒருத்தன் என் முன்னால. ஒரு அடிதான் செத்துருவான் அவ்வளவுதான். ஓயா என்ன எல்லாம் பாட்டு மாதிரி அடிக்கிறாங்க. இல்லே வேணாம்னு சொன்னீங்க. எனக்கு 7 கிலோ கொடுத்துட்டாங்க. அவன் கில்லு வேணாங்கிறது புல்லட் கன் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரவுண்ட் உங்களை நம்பி நான் வந்து கன் எடுக்காம விளாட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல புரியல எனக்கு. எந்த ரெண்டு சார் தொடர்ந்து 2 ரவுண்டா நானும் எம்இசி ஆவறதுனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாருமே கன் எடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 மேட்ச் தொடர்ந்து கன் எடுக்காம ஆடுவோம். சாரி தோத்துருவோம்டா. எனிமி கிட்ட இருந்து எடுப்போம். இல்லனா வந்து அந்த இது டிராப் இருக்குல டிராப்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் அடிச்சு எனிமி டவுன் பண்ணிடுவீங்க. நான் பண்ணுவேன்ப்பா. டேய் சரிடா. சரி பரவாயில்லடா. சேலஞ்ச் அக்செப்ட்ரா வர பாத்துக்கலாம்டா. எப்படி டிராப் அடிக்கிறதுக்கு எனக்கு யாராவது பேக்கப் பண்ணா நல்லா இருக்கும். யோ 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 விஜய்விகா ஆமா அவ்வளவுதான் முடிச்சிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டிராப் அடிக்க போறேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான். சச்சின் ப்ரோ வந்து கண்ணு அடிக்கிறதுல நினைச்சேன். சரி நாளா ஃபர்ஸ்ட் பயங்கரமா அடிப்பேன். ஆமா ஆமா இல்லைன்னா மட்டும் நீ அடிச்சியா உன்னால அடிக்க முடியல துப்பு இருக்கா. கன்னு வாங்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கன்னு வாங்க கூடாது. வாங்கல ப்ரோ நோ கண்ணா ப்ரோ சச்சின் ப்ரோ கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே நான் 3 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்னு வாங்கலாம். வாங்கி அடுத்து அது எடுக்காம விளையாடுவோமே. அது எதுக்கு எலிமினேட் ஆயிரும் ஜோன்ல டைம் வேஸ்ட். இல்ல அது கொஞ்சம் ஆனா ஸ்கோர் வச்சாங்க. இல்ல அப்படியே ஒன்றும் தெரியலையே. வாண்டடா எலிமினேட் ஆனா இது வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இது வீடியோட பாதியில இருக்கிறதுனால யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்றது இது அந்த வீடியோவுடைய டைட்டிலே நோ கட் நோ எடிட் தான் வச்சிருக்கேன். அந்த சீரிஸ் நல்லா போயிட்டு இருக்கு மேன். 50 வியூவர்ஸ் வராங்க ஒரு வீடியோக்கு. 50 பேர் அது டிஸ்கார்ட் பக்கா. அது டிஸ்கார்ட்ல பக்கா. என்னது டிஸ்கார்ட்ல பக்? அவ்வளவுதான் ப்ரோ. கூட உட்கார்ந்துங்க. ஓ ப்ரோ போய் சண்டை செய் ப்ரோ. ஓ அன்னைக்கு டீம் பண்ணோம்ல அது என்னடா டைம் ஆகி போட்டோம். அது வீடியோ இருக்கு. நீ 10 நிமிஷம் கண்டென்ட்க்கு 2 நிமிஷத்துல கண்டென்ட் முடிச்சிட்டா என்ன பண்ணுவே? நான் ஒரு தகவல் அனுப்புறேன். அனுப்பு. காமாட்சி மக சைட் அடிக்க தான் டைட்டில். காமாட்சி மக சைட் அடிக்க. அதுக்கு நான் தம்ப்நெயில்ல என்ன வச்சிருக்கேன்னா அதுலயே யூடியூபே ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்துச்சு. அதுல நம்ம 4 பேருமே ஒட்டுக்கா நிக்கிறது ஒரு எனிமி மட்டும் நம்ம கூட நிக்கிற மாதிரி. அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சுல. ஐயோ கண்ணு வாங்கிட்டயா? கண்ணு வாங்கிட்டு இருக்கேன் நானு. ரிட்டர்ன் பண்ணு பண்ணிட்டேன். கண்டென்ட் தான் நீயா இருப்பேன். சார் ஹெல்மெட் வாங்கலாமா? எதையாவது வாங்கிட்டு போய். எமோட் போட்டு உட்கார்ந்துட்டாயா? ஐயோ நில்லுங்க இங்கே நில்லுங்க. ஏய் யோ விஜய்விகா இங்க வாயா. இங்கே பிஸ்ட் வைக்கலாம்யா. இங்கே பிஸ்ட் அடிக்கலாம்யா. அங்க இருந்து அடிப்பாங்க. யாரா பிஸ்டல் வச்சு சுட்டிங்க வரவீங்கயா? யாரா பிஸ்டல் வச்சு சுட்டிங்க வரவீங்கயா? போட்டோ போட்டுருக்கேன். இதா வராங்க பாருங்க. ஏய் குரூப்ல போட்டோ போட்டுருக்கேன் பாருங்க. நான் பாத்துட்டேன். ஏய் ஜெரி காப்பாத்துடா. எப்படி ஹாவான போறோம். அது காப்பாத்து. அப்புறம் ஏன் நிக்கிற? சாவே. வராங்களே. அவ்வளவுதான். இப்போ 3 மேட்ச் கம்பேக் கொடுக்க போறோம். அவங்கள பதற விட போறோம். இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் கன் இல்லாம ஆடுவோம். மேட்ச் முடிஞ்சிரும். கன் எடு.
சிரிக்கிற அமௌண்ட் போடுறேன்டா அவன். கன் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட் போட்டவங்க ஒரு ரவுண்டாவது அடிக்கிறோம்டா. அது நடக்காது. அதெல்லாம் ஒண்ணுக்கு வேணா போலாம், அடிக்க முடியாது. அதெல்லாம் அடிக்கிற டீம் வந்து பேசலாம், நம்ம பேசலாமா? பஸ் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா போலாம். அப்படி சொல்ல போலான்னு சொல்றேன். ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம். எங்க அங்கிள் ஏடபிள்யூ வச்சிருக்காரு. இந்த ரிசல்ட்ட சொல்லிட்டா இல்ல இங்கேயே வெயிட் பண்ணுவோம், அவங்க வருவாங்க. அவ்வளவுதான். 250 டேமேஜ். சரி சரி வாழ பண்ணிக்க. யாரு எங்க போறாரு? நானே காக ஃபாலோ பண்றாரு. நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அங்கிள் அவங்க ஃபாலோ பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, நான் வரல. ஏய் வாடா. இல்ல அதெல்லாம் அடுத்து அரா சரி கொடி இல்ல எடுத்து எனக்கு இல்ல வேணும். எடுத்தாச்சு எடுத்தாச்சு. இல்ல முக்கியம், ஜெயிக்கிறோமா அதான் முக்கியம். டேய் வாடா என்கிட்ட வாடா, என் கூட வாடா. கில்ல அடிக்காம எப்பறம் ஜெயிப்ப பைத்தியமே. போடு மண்டையில வாங்கடா. அமௌண்ட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க குத்தடின்னு அடிக்கிறீங்க. நான் வந்து வெள்ள சட்டை மட்டும் எடுத்துறாதீங்க. அடிக்கல அமௌண்ட் போடு. குத்தடி சைலஸா. ஐயோ குத்திட்டீங்க. அமௌண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பதிலா அமௌண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நீ ஒருத்த பாக்குறாங்க. குத்தடி சைலஸா கொடுங்க. குத்தடி சைலஸா. அவ்வளவுதான். ஐயோ போன் வருது. செத்தான டீம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் போயிருச்சு. நான் சொன்னனே இவர் ரொம்ப அதிகம். இது வேற இல்லாம எனிமிக்கு அமௌண்ட் வேற போட்டு அடிப்பாங்க. இப்ப சரி ஒரு மேட்ச் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அது போதும். ஒன் டாப்லாம் அடிச்சேன் எனிமிக்கு. போய் அடிக்கணும் ஒரு போய் ஆசைப்படுறானா? இதான் டீம். விஜய் மிகிட்ட 2 பேர் வாயா பேக்கப் போவோம் அவருக்கு. ஆனா அவருக்கு பேக்கப் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. அவர் ஃபோன் அவன் ஃபோர்த் மெசேஜ் ஆட தான் செய்யறாரு, அடிக்கலாம் செய்யறாரு. அடிக்கிறாரா பைத்தியமே. யார் அடிக்கிறது கூட தெரியாம பாத்து. அவர் ஃபோன் பேசினாலும் அடிக்கிறாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓசிக்கு விஜய் மிகிட்ட இருந்து குத்தடி சைலஸா. கேட்கலப்பா தம்பி, கேட்கல. எமோட்டா பொட்டா போன மேட்ச். ஓ இருந்துகிட்டே இப்ப பேச்சுவார்த்தையா? வந்து பாத்துட்டு போறாங்க. நாளைக்குள்ள நெறி வைட்டில வீடியோ வரும். நாளைக்கு இல்ல, எப்ப வரும்னு எனக்கே தெரியாது, ஆனா வரும். அது அந்த வீடியோவானு உங்களுக்கு தெரியாது. ரைட். மீட்டிங்லயே ஒரு 11ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்குமா எத்தனாம் தேதி வரைக்குமோ வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க. அதான் அது பாட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். அச்சின் பாய் அவரை மட்டும் காப்பாத்தி விடுங்க பாவம். உங்களை நோக்கி இப்போ 2 பேர் வருவாங்க. முடிஞ்ச அடி ஒரு டவுனு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு ஆச்சரியம். வாய வச்சு விட்டார் பிரான்ஸ். முடிய போல் பின்னால இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒருத்தர் இருக்கானா? பின்னால நம்ம இடத்துல இருக்கான். இந்த கால் எப்ப முடியும்னு எனக்கு தெரிஞ்சாகணும். முடியுமா? அக்கௌண்ட்டுக்குள்ள வர வேண்டாம். ஏய் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கும் போதுல தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டு. என்னால வாங்க முடியலையா எந்த பொருளும்? மஷ்ரூம் நான் வேற ஒருத்தனைங்க ஐடியா ஓசிகள் போட்டார் அங்கு. சரி
128 ஹெட் அடிச்சேன். அழகா அங்கிட்டு வந்தாரு, ஓசிக்கு ஒத்துக்கிட்டார். அந்த சைடு 2 பேர் இருக்காங்கடா, அடிச்சிருங்கடா. ஒருத்தன் மண்டியில வாங்கினா எல்லாத்தையும் அடிச்சா எவனோ ஊக்கம், எவனோ லிமிட் போறான், அவனுக்கு அடிச்சு அவ்வளோதான் முடிஞ்சு ஊயா. நம்ம தான் கை வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 100 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண